Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஎல்பி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 டிசம்பர்லேருந்து 13 டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ எக்ஸாம் தான் ஸ்டார்ட் ஆகுது. 16 டிசம்பர்லேருந்து 18 டிசம்பர் ஒரு 3 நாள் சிபிடி 1 ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாமுக்கான சிட்டிங் இன்டிமேஷன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் எந்தெந்த தேதியில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டேட் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் இருக்கேன். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இதை பற்றி எவ்வளோ பேருக்கு குழப்பமாகவே இருக்குது, எப்போ அப்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ அதை பற்றின முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டேட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாம் டேட்டு, அதாவது டென்டேட்டிவ்லி, ஏன்னா அவங்க சர்க்குலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் டேட் லாக் ஆகாத வரைக்கும் அது டென்டேட்டிவ் தான் சரிங்களா. இப்போது அவங்க எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16 டிசம்பரில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. 16 டிசம்பர் 2024 உங்களுக்கு எக்ஸாம் இருந்தது, லாக் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டி இன்ஃபர்மேஷன் வந்து எப்போ வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டிசம்பர் அப்படி இல்லைன்னா 7 டிசம்பர் 2024 சரிங்களா. அதாவது 10 நாளைக்கு முன்னாடி ஓகேங்களா. சிட்டி இன்ஃபர்மேஷன் அப்புறம் எஸ்சி எஸ்டி ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி பாஸ் சரிங்களா, இதுக்கான இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆகும். அந்த சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் கூட எக்ஸாம் டேட்டுமே இருக்கும் சரிங்களா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈக்கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 டிசம்பர் 2024 அப்படி இல்லைன்னா 13 டிசம்பர் 2024 அன்றைக்கி தான் வந்து அதுக்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க, லிங்க் வந்து எனேபிள் பண்ணுவாங்க டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஓகேங்களா. அதுக்கு பிறகு உங்களுக்கு 17 டிசம்பர் 2024 எக்ஸாம் டேட் லாக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 டிசம்பர் 2024 அப்படி இல்லைன்னா 8 டிசம்பர் 2024 இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் வந்து எனேபிள் பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அப்புறம் கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 13 டிசம்பர் 2024 அல்லது 14 டிசம்பர் 2024 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. உங்களுக்கு 18 டிசம்பர் 2024 உங்களுக்கு எக்ஸாம் டேட் லாக் ஆகுதுன்னா 8 டிசம்பர் 2024 அப்படி இல்லைன்னா 9 டிசம்பர் 2024 சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. அப்புறம் கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 14 டிசம்பர் 2024 அப்படி இல்லைன்னா 15 டிசம்பர் 2024 சரிங்களா. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிட்டே இருங்க, இது வந்து முன்ன பின்ன ஆகும். உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து எப்போ லாக் ஆகுதோ சரிங்களா, எப்போ வந்து லாக் ஆகுதோ அந்த லாக் ஆன தேதியிலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் எனேபிள் ஆகும் ஓகேங்களா. நான் வந்து கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற அந்த ப்ரொசீஜரையும் அதே போல் சிட்டி இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் பண்ணுற ப்ரொசீஜரையும் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆதார் அத்தன்டிஃபிகேஷன்லாம் வெரிஃபை பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போதே மோஸ்ட் ஆஃப் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இருப்பீங்க, இருந்தாலும் ஒரு டைம் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுறதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பாருங்கள், அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக எக்ஸாம் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஃபர்தராக அப்டேட் வந்தால் நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன், தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. எல்லோரும் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சேஃப்டியாக இருங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.